ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்லிப்பூ வளர்க்குற பண்ணையிலலாம் பார்க்குறீங்க. இப்போ அல்லிப்பூ செடி எப்படி வரதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அல்லிப்பூ செடி ஆல்ரெடி ஒரு செடி இருக்குன்னா அதுலேருந்து அது சாப்ளிங்ஸ்லாம் அதுவே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இலை இருக்குங்களா, இலை இருக்கிற சென்டர்லேருந்து தான் இன்னொரு சாப்ளிங் வர ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோ இதை பாருங்களேன். இது ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு இலையாக இருந்தது தான். இலையாக இருந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு சின்ன செடியாக வர ஆரம்பிக்குது. செடியாக வந்து அதுவே தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோ இந்த செடியெல்லாம் ஆல்ரெடி இலையிலேருந்து பிரிஞ்சு போனதாக இருக்கும். இப்போ இலையிலேருந்து பிரிஞ்சு போகிறாப்புல இருந்துச்சுன்னா இந்த இலை வந்து இதோ இந்த மாதிரி இதாகிடும். பார்த்துக்கோங்களேன், இந்த மாதிரி அழுகிரும். அழுகினதுக்கப்புறம் ஒவ்வொரு இலையிலேருந்து மட்டும்தான் வரும், எல்லா இலையிலேருந்து வரும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இலையோட இதுலேருந்து இது வந்திருக்கு. இது இலை வந்து அழுகிடுச்சு. இன்னொரு 4 to 5 days இந்த மாதிரி குட்டி செடியாக மாறிடும். இந்த மாதிரி குட்டி செடியாக மாறி இதுவே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து அழுகிரும். இப்போ வந்துட்டு இருக்கிற பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் எந்த செடியும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு சின்ன செடி வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ தான் ஒரு 2 days தான் இருக்கும் இது வர ஆரம்பிச்சு. இது இந்த மாதிரி தான் வர ஆரம்பித்து இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் செடி. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு தண்டாட்டம் வருது. அந்த தண்டுலேயே கிழங்காட்டம் வந்து இதுதான் கிழங்கு. அழிச்செடி கிழங்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் பெருசாக பெருசாக பெரிய செடியாக மாதிரி இந்த மாதிரி வந்துருங்களேன். இதோ இங்கே ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் அல்லி செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.